எனது அன்பு பிள்ளைகளே, நீ அடிக்கடி இந்த கஷ்ட காலத்தில் எனக்காக யாருமே இல்லை என்று தனியாக தேம்பி அழுது கொண்டிருக்கிறாய். எனக்கு ஏன் இந்த நிலை, நான் யாருக்கு என்ன செய்தேன் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாயே. அனைத்தையும் நான் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னுடைய இந்த நிலைக்கு காரணம் நீ மட்டும் இல்லை என்பதை நினைவில் கொள். இந்த நிலைக்கு காரணமானவர்கள் கண்டிப்பாக தண்டனைக்குள்ளாவார்கள். உனக்கு நான் இருக்கிறேன் என்பதை நீ ஏன் மறந்தாய்? உன் தாய் தன் வயிற்று கருப்பையில் 10 மாதம் சுமந்தாள். நான் பூமி என்னும் கருப்பையில் உன்னை நிரந்தரமாக சுமந்து கொண்டிருக்கிறேன். ஏன், இன்னும் சுமந்து கொண்டு தானே இருக்கிறேன். ஆகையால் இனி எனக்கு யாரும் இல்லை என்று நீ அழவே கூடாது. இனி உனக்கு எந்த கஷ்டமும் வராது. அவமானப்படும் பொழுது அவதாரம் எடுக்க வேண்டும். வீழ்கின்ற பொழுது விஸ்வரூபம் எடுக்க வேண்டும். புண்படும் பொழுது புன்னகைக்க வேண்டும். அழுவதை விட்டுவிட்டு நீ வாழ்ந்து காட்டு. அதுவே உன் எதிராளிக்கு நீ கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனையாகும்.